ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. அந்த டவுட் வந்து அவருக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான். பட் வந்து இந்த டவுட் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவருக்கு சொல்லிட்டேன், ஓகே ப்ரோ, நான் வந்து இதை ஒரு வீடியோவாகவே அப்லோட் பண்ணிடுறேன் அப்படின்னு. ஸோ வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு வீடியோ எண்டில் கடைசியில் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்டில் சொல்லிடுங்க. ஏன்னா வந்து நம்ம சேனலை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து டெய்லி யூடியூப் சம்மந்தமான ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ வந்து நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற கல்பன்னாத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வரும் பெல் ஐக்கனை டச் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். ஓகே காய்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கிவ்அவே ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த கிவ்அவேயில் 4000 வாட்சவர்ஸை வந்து ஃப்ரீயாகவே 3 பேருக்கு கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுக்கிறோம், எப்படிலாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற வீடியோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பார்த்துருங்க. பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா உடனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். அந்த 3 லக்கி பர்சனில் ஒருத்தர் நீங்களாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது காய்ஸ். ஓகே, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நண்பர் கேட்ட டவுட் தான், இம்ப்ரெஷன்னா என்ன ப்ரோ, ஒரு இம்ப்ரெஷன் வந்தால் என்ன, இம்ப்ரெஷன் எப்படி அதிகரிக்கிறது, இம்ப்ரெஷன்னால் என்னெல்லாம் நடக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ வந்து அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. இதில் வந்து நாங்கள் எப்படி இம்ப்ரெஷன்னா என்ன, இம்ப்ரெஷனை எப்படியெல்லாம் அதிகரிக்கலாம், இம்ப்ரெஷன்னால் நம்மளுக்கு எப்படி வியூஸை கொண்டு வரலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் இப்போ என்னுடைய 𝗨 ஸ்டுடியோக்குள்ளே போயிடுறேன். 𝗨 ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் வந்து எனக்கு 10,100 வியூஸ் வந்து இருக்குது. அண்ட் வந்து இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,21,000 இம்ப்ரெஷன் மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஸோ வந்து இந்த இம்ப்ரெஷனுக்கு எனக்கு இந்த இதுன்றது வந்து கம்மி தான். பட் வந்து இந்த மாதிரி போனால் தான் எங்கள் இம்ப்ரெஷன் வந்து இந்த மாதிரி வியூஸ் வந்துட்டுருக்கும். ஸோ வந்து எங்கள் இம்ப்ரெஷனை எவ்வளோ கூட்டுறமோ அந்த அளவில் வந்து வியூஸ் வரும். அடுத்தது வந்து இம்ப்ரெஷன் கூட்டுறதுல மட்டும் இல்லை காய்ஸ் இருக்குது, தம்ப்நெயிலில் தான் விஷயம் இருக்குது. இம்ப்ரெஷன்னா என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் ஜஸ்ட்டு யூடியூப் போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஹோம் போயிடுங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து இது ஒரு இம்ப்ரெஷன். ஸோ வந்து 𝗧𝗲𝗹𝗵𝗵 அவங்களுடைய ஒரு இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோ. அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து யூடியூபர்ஸ் ஒன்லி அப்படின்ற ஒரு சேனலோட ஒரு இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி இதெல்லாம் இது ஒரு இம்ப்ரெஷன். ஸோ வந்து இப்படி ஷோ பண்ணுறது தான் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். தம்ப்நெயிலை வச்சு, இப்போ இந்த தம்ப்நெயில் வந்து இது என்னுடைய சேனல். ஸோ வந்து இந்த தம்ப்நெயில் அட்ராக்டிவாக இருக்குது, இதை நாங்கள் கிளிக் பண்ணுறோம் இல்லையா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அது வந்து கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து நம்ம வந்து கிளிக் த்ரூ ரேட்டில் தான் அதிகரிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய இம்ப்ரெஷன் வந்து நல்ல டொப்பாக போய்கிட்டு இருக்கணும், ஹையாக போய்கிட்டு இருக்கணும். நம்மளுடைய இம்ப்ரெஷன் ஹையாக போகும்போது வியூவர்ஸுக்கு வந்து நிறைய பீப்புள்ஸுக்கு வந்து இந்த மாதிரி முன்னாடி ஷோ ஆகும். ஓகேவா, அந்த முன்னாடி ஷோ ஆகிறவங்க கிளிக் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு மொக்கையாக இருந்துச்சு நம்மளுடைய இது வந்து தம்ப்நெயில் வந்து மொக்கையாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க கிளிக் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய தம்ப்நெயிலை வந்து அட்ராக்டிவாக வைக்கணும். அப்படி வச்சுட்டு நீங்கள் உங்கள் இம்ப்ரெஷனை அதிகரிச்சிங்கன்னா நிறைய பேருக்கு உங்கள் வீடியோ இந்த மாதிரி ஷோ ஆகும். உங்கள் இம்ப்ரெஷன் வந்து அதிகரிச்சுட்டு போகும்போது உங்களுடைய தம்ப்நெயிலும் அட்ராக்டிவாக இருக்குதுன்னு அவங்க கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் தம்ப்நெயிலை வந்து அட்ராக்டிவாக வைக்கணும் அப்படின்னு நிறைய யூடியூபர் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா, இந்த இதில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தம்ப்நெயிலில் வைக்கிறதுனால தான் வியூஸ் இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றது. இப்போ வந்து நாங்கள் திருப்ப போயிடலாம். போயிட்டீங்க பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷனுக்குள்ளே போயிடலாம். இம்ப்ரெஷன் போனீங்க அப்படின்னா 1000 இம்ப்ரெஷனுக்கு எங்களுக்கு எவ்வளோ வியூஸ் வரும் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க நீங்கள். 1000 இம்ப்ரெஷனுக்கு வந்து உங்களுக்கு வியூஸ் வராது ப்ரோ. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வியூஸ்ன்றது வரவே வராது. இம்ப்ரெஷனை வச்சு எதுவுமே பண்ணுறதில்ல. இம்ப்ரெஷனை வச்சு ஜஸ்ட்டு ஷோ பண்ணுறது மட்டும்தான். அது யாராலையும் கால்குலேட் பண்ண முடியாது இந்த 1000 இம்ப்ரெஷனுக்கு இவ்வளோ தான் வியூஸ் வரும் அப்படிங்கிறது. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அது தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்ன்றதுனால இந்த வீடியோவாகவே கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து எப்படி இருந்துச்சு வீடியோ அப்படின்றத கீழே சொல்லுங்கள் கமெண்ட்டில். என்ன வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். அண்ட் வந்து நீங்கள் இன்னும் நம்ம கிவ்அவேல ஜாயின் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக கீழே கிவ்அவே லிங்க் கொடுத்துருப்பேன். இல்லைனா சேனலில் கூட கிவ்அவே லிங்க் இருக்குது, வீடியோ இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உடனே அந்த கிவ்அவேல ஜாயின் பண்ணுங்கள். அந்த லக்கி பர்சன் நீங்களாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது காய்ஸ். ஓகே, இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஏதாச்சும் யூடியூப் சம்மந்தமான டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் கேளுங்க காய்ஸ். ஓகே, பை.